வெல்கம் டு தமிழ் சமையல். எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பட்டை, ஸ்டாரில் ஒரு முக்கு மட்டும் எடுத்துருக்கேன், 2 கிராம்பு, 10-15 பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா, இது மட்டும்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது இது தாங்க மெயினாக. இதில் இஞ்சியை விட பூண்டு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி வைக்கிறது ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அரைக்கும் போது ரெண்டுலேயும் சும்மா 2 கொத்து மட்டும் வைங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இதை நல்லா அரைச்சிருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது ஏதாவது வேஸ்ட்டாக இருக்குது, கலர் மாறி இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம பிரியாணி செய்யும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கரில் நான் கொஞ்சோண்டு நெய், அது கூட நல்லெண்ணெய், இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். குக்கிங் மாதிரி தான். நீங்கள் குக்கரில் விசில் விடுறதா இருந்தால் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா இதை விசில் விட போகிறது கிடையாது. குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி டைரெக்டாக அதில் வைக்க போகிறேன். தம் பிரியாணி மாதிரி பண்ண போகிறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய், நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது கூடவே இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்தணும். இதோட காரத்துக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்த போகிறேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பைஸியாகவும் இருக்கும், அதே டைம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அது கூடவே ஒரு ஸ்டார் எனாமல், அதுக்கப்புறம் பட்டை, அன்னாச்சி மூக்கு கூட மட்டும் நான் பெருஞ்சீரகம் அரையும், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்பைசஸ் எல்லாம் ஹோல் கரம் மசாலா, அது கூட 2 பெரிய வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பைசி எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்க. அது கூடவே உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் கல்பாசின்னு சொல்லுவாங்க, பிளாக் கலரில் இருக்கும் காகிதம் மாதிரி, அதை கசக்கிட்டு அதில் ஆட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு குருமாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஆக்சுவலாக செட்டிநாடு சமையல்லாம் இந்த இது சேர்த்தாமல் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்குமே கல்பாசி கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அதோட மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணதுமே ஒரு பயங்கரமான ஸ்மெல் வருங்க, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் பிரியாணிக்கு. இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை வாசனை இருக்கவே கூடாது. பிரியாணியில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா வதங்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் நமக்கு ஆட் ஆகும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளிக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மசாலா வச்சுருக்கோமோ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1.5, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கருகிடக்கூடாது. வதக்கிட்டு லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அந்த மசாலா லைட்டாக கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இந்த பிரியாணி கலர் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஒரு கலர் இருக்கும். இதில் கடை மசாலா நான் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. மசாலாவே இது தாங்க இதுக்கு. இன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணியில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ண கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் அரிசி போட்டு ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு பதிலாக ஹோல் ஸ்பைசி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன், மிக்சிலையும் அரைச்சிருக்கேன் லைட்டாக. அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஒரு பெரிய தக்காளி மீடியமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவில் தண்ணி இல்லை, நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்டே கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ணோம். மஷ்ரூம் எதுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வதக்கும் போது நம்மளுக்கு தண்ணி விடும், லைட்டாக சின்னதாகும். அப்புறம் அந்த சைஸ் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு இடையில வரணுன்னா ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிங்கன்னா தான் வதங்கினதுக்கப்புறம் ரைஸோடு சேர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறேன்.
மஷ்ரூம் வதங்குறதுக்கு நீங்கள் என்ன தண்ணியும் விட வேண்டியதில்லை, அதுலேயே வந்து தண்ணி விட நமக்கு. நல்லா வதங்குற அளவுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை தனியாக வதக்கிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிரியாணியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகுங்க. இப்போ மஷ்ரூம்லேயும் நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இன்னொன்று என்னென்னா, பிரியாணியில் இப்போ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் சொல்லலாம். ஏன்னா மஷ்ரூம் போட்டதும் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய மஷ்ரூம் சைஸ் எல்லாம் சின்னதாகும் வதங்கிட்டு. நீங்கள் வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் ரைஸு சேர்த்த போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்கள் பிரியாணியுடைய ஃபைனலாக இருக்கிற அவுட்புட் வந்து இருக்கும். மசாலா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். நான் இன்றைக்கி செய்கிறது ஸ்பைசி அண்ட் ட்ரையாக இருக்கும். நல்லா மசாலாலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனா தான் என்னோடய ரைஸுக்கு வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1க்கு 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் இழுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணலாம். எதுக்கு வந்து தண்ணி இழுக்கட்டும்னு சொல்கிறேன்னா, வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி அதில் இருந்துச்சு, இல்லை வடிகட்டி வச்சுட்டு ஓகே. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணியை ட்ரைக்காகிக்கிட்டு நீங்கள் அளந்து வச்ச தண்ணி ஊற்றும்போது பிரியாணியோடைய ரைஸுக்கும் ரொம்ப குலையாமையும் கரெக்டான இதில் பதத்தில் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் சொல்கிறேன். தண்ணி கம்மியானதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துங்க. அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் குக்கர் பார்த்திங்கன்னா விசில் விட போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் ஒரு மீடியமில் வச்சு ஒரு 3 விசில் வந்ததை ஆஃப் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ஓப்பன் குக்கிங் மாதிரி பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு குக்கரை சும்மா க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். பிரியாணிக்கு வந்து மெயினாக அதிகமாக ஃப்ளேவர் தருது பார்த்திங்கன்னா புதினா. ஒரு 3 ஸ்டேஜில் புதினா வந்து ஆட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் நம்ம ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட போகிறாங்க. குக்கரில் லாஸ்ட்டாக புழிஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெந்து வரும்போது அந்த புளிப்போடு சேர்ந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜில் புதினா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் வதங்கும் போது அது கூட வதங்கி முடிஞ்சு அதுக்குள்ளே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸோடு நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இனியும் நான் லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா வந்து சேர்ப்பேன். அப்போ என்ன ஆகுனா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிரும். அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம பன்னீருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஜஸ்ட்டு பன்னீர் என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி இது ஹோம்மேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் அது. வந்து சின்ன சின்ன பீஸ் போட்டுக்க போகிறேன். பீஸ் போட்டுட்டு வானலில் கொஞ்சோண்டு நெய் விட்டு 2 சைடும் வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பன்னீர் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து கோல்டனாக ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல்ல 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடியாக இருக்குங்க. ரெடியானதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரியாணியில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி முடிச்சது 2 பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ திரும்ப நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் டச்சுக்காக நம்ம பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ ரோஸ்ட் ஆனது எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் எல்லாம் உடையாத அளவுக்கு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க பன்னீரை. விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி தோசைக்கெல்லாம் ஹை ஸ்பீடில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு லைட்டான ஸ்மோக்கிங் ஸ்மெல் வரும்போது உங்களுக்கு தம் பிரியாணியோடைய ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பிரியாணியில் கிடைக்கும். நான் பன்னீரை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு நான் கரம் மசாலா அதில் ஆட் பண்ண கிடையாதுங்க. நீங்கள் வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கணும். நமக்கு மிளகாத்தூள் விட கம்மியாக தான் இருக்கணும் பிரியாணி பொறுத்தளவு. மிளகுடைய காரமும் இருக்கிறனால நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம ரெடிமேடாக போட கிடையாது. எல்லாமே அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.